எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஷாக் அடிக்கும் மின் கட்டணம் என்றெல்லாம் பேசி மு.க.ஸ்டாலின் காணொலி வெளியிட்டார் என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார். விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் வீட்டு உபயோக மின்கட்டணம், வணிக மின்கட்டணம் என்று அனைத்து வகையிலான மின்கட்டணமும் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் முன்தேதியிட்டு மின்கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளதாக அரசு நேற்று இரவு அறிவிப்பினை வெளியிட்டிருந்த நிலையில் மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். அதில் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சியின் தலைவராக இருந்த பொழுது மின்கட்டண உயர்வு தொடர்பாக ஷாக் அடிக்கின்றது என்றெல்லாம் பேசி காணொலி வெளியிட்ட நிலையில் தற்போது பொதுமக்களுக்கு தொடர்ந்து ஷாக் கொடுத்து வருகின்றார் என்று விமர்சித்திருக்கின்றார். ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கெடுப்பு செய்யப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி கூறி ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் கடந்தும் அதனை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கின்றார் முதலமைச்சர் என்றும் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய அண்ணாமலை, மாதந்தோறும் மின்கட்டணம் செலுத்தும் நடைமுறை இல்லாமல் பொதுமக்கள் ஏற்கனவே 50% அளவிற்கு அதிகமாக மின்கட்டணத்தை செலுத்தி வருகின்றார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். வீடுகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தி மாதந்தோறும் மின்கட்டணத்தை கணக்கெடுப்போம் என்று சொல்லி தற்போது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தையே கிடப்பில் போட்டு வைத்திருக்கின்றார்கள் என்று குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, இந்த நிலையில் திமுகவின் நிர்வாக தோல்விக்காக பொதுமக்கள் மீது கட்டண உயர்வை சுமத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு பொதுமக்களை பலிகடாவாக்கக்கூடிய அரசு உடனடியாக மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கக்கூடிய அண்ணாமலை, தமிழகம் முழுவதும் சூரிய ஒளி மின்சார உற்பத்தி உள்ளிட்ட மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு மாதந்தோறும் மின்கட்டண நடைமுறையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் சொத்து வரி, மின்கட்டணம், குடிநீர் கட்டணம், பால் விலை, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு உள்ளிட்ட அனைத்தையும் பன்மடங்கு உயர்த்தியுள்ள அரசு தற்போது மீண்டும் மின்கட்டணத்தை உயர்த்தியிருப்பது கண்டனத்திற்குரியது என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.